உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நல்ல நாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய பொருள் உதவினாலும் இந்த ஊழியம் உலகெங்கும் போய்கொண்டிருக்கிறது. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. வாக்கு தத்தம். இந்த வார்த்தை ஒவ்வொரு புது வருஷத்திலும் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதத்தில் நம்ம அதிகமாகி பார்ப்போம். இந்த நாளிலே இந்த தலைப்பின் கீழாக நாம் அதிகமான சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். இந்த நாளின் சத்தியத்தின் தலைப்பானது கானானை சுதந்தரித்தல். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களிலிருந்து இந்த நாளின் சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? அப்பாடா, நம்ம எகிப்திலிருந்து அவர்கள் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகி அங்கே வெளியே வந்துட்டாங்க. எகிப்தில் பெரிய கஷ்டங்களை அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த அனுபவத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று தான் அவங்களுடைய எண்ணம். அருமையான என்ட்ரி. சிவந்த சமுத்திரத்து வழியாக நல்ல குளிர்ந்த ஒரு வரவேற்போடு அவர்கள் வெளியே வராங்க. ஆனால் வனாந்தரத்துக்குள்ளே அவங்க வராங்க. பாவத்திலிருந்து வெளியே வரத்தக்கதாக நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? அப்படின்னா நிச்சயமாக இரட்சிப்பின் பாதைக்குள்ளாக ஆண்டவர் நடத்தி உங்களையும் வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். வனாந்தர பிரயாணத்தை நாம் பார்க்கணுன்னா, வனாந்தர பிரயாணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். சேயீர் மலை வழியாய் ஓரேப்புக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னாவிலிருந்து அப்படின்னு சொல்லப்படுது. அங்கேருந்து நேரலையாக நம்ம ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க கரெக்டாக அங்கே டேட்டு இடத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியிலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா எகிப்திலேருந்து அவங்க வெளியே வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 11 நாள் பிரயாணம் பண்ணால் அவர்கள் கானானுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தான் மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். 12 கோத்திரத்தையும் தனியாக பிரித்து வைத்து அதிலிருந்து ஒரு பிரதிநிதியை எடுத்து நீங்கள் எல்லாரும் போய் கானானை சுற்றி பார்த்துட்டு வாங்க, அதை குறித்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே எல்லாருமே ரெஸ்லிங் பண்ணுற மாதிரி பயங்கரமாக இருக்கிறாங்க. ஹல்கஹான் மாதிரி பெருசாக இருக்கிறாங்க. நம்மளால் முடியாது என்று சொல்லி 10 பேர் ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. 2 பேர் மாத்திரமே, அவர்களை நீங்கள் பார்க்காதீங்க, நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எகிப்திலிருந்து நம்மை நடத்தி வந்தார், 40 வருஷமாக இந்த வனாந்தரத்தில் நடத்தி வந்தார், இந்த கானானை நம்ம கொடுப்பார் என்று சொல்லி 2 பேர் மாத்திரம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாமும் பரலோக கானானை நோக்கி பிரயாணம் பண்ண ஒவ்வொரு நாளும் முடிவெடுத்து அந்த பிரயாணத்தை தொடங்குகிறோம். எங்கெல்லாம் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், எங்கெல்லாம் நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் என்று சொல்லி பார்த்து அங்கங்கே நம்ம உட்கார்ந்து காலத்தை தாழ்த்தி கொண்டு பாவத்தோடு இசைவாக இருந்து நாம் போயிட்டுருக்கோம். இந்த ஆவிக்குரிய கானானுக்கு நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது கானானை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தம் யாருக்கும் கொடுக்கப்பட்டதுன்னா எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாருக்காக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டோன்னா பாவம் நம்மை மேற்கொள்ளும். எப்படி மேற்கொள்ளும்னா, நம்ம போயிடலான்னு நினைப்போம், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இருப்போமேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பாவம் நம்மை அழித்துவிடும். கொஞ்ச நேரம் தான் சொல்லி நினைப்போம், ஆனால் ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்துருவோம். கொஞ்சம் காசு மட்டும் செலவு பண்ண நினைப்போம், ஆனால் ரொம்ப ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி பாவம் நம்மை இழுத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பால் உணவிலிருந்து திடமான உணவை சாப்பிடும்படியாக உங்களை ஆண்டவருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைய வேண்டும் என்பதை இங்கே நமக்கு நாம் வாசிக்கிறோம். 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. 40 வருஷம் முடிஞ்சு அது ஒரு புதிய சந்ததியாக அங்கே உருவெடுத்து அவர்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கானான் ஒரு வெற்றியின் இடமாக நமக்கு வெளிப்படுகிறது. மோசேவால் இந்த இடத்துக்கு போக முடியல. ஆனால் பரலோக கானானுக்கு அவர் போயிருக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் காலத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆனால் மோசேவுக்கு தேவனுடைய கிருபை அளிக்கப்பட்டது. அந்த கிருபையின் மூலமாய் அவர் மனரம்மியமாய் அவர் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் இதை நாம் யோசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் விரும்புகிற காரியம் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். தேவனுடைய கிருபை இந்த பூமியை தாண்டியும் மேலே இருக்குன்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது நான் பேசியும் பொழுது 3 இடங்களை குறித்து நான் பேசணும். எகிப்து அடிமைத்தன வீடாகிய எகிப்து என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. நிச்சயமாய் அங்கிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். வனாந்தரம் என்று சொல்லி அடுத்த வார்த்தையை நாம் பார்த்தோம். இந்த வனாந்தரத்தில் நாம் சுற்றி கொண்டே தான் இருப்போம். ஏன் சுற்றி கொண்டே இருக்கிறோன்னா, போதுமான அளவு நாம் வேதம் வாசிப்பது கிடையாது, போதுமான அளவு நாம் ஜெபிப்பது கிடையாது, போதுமான அளவு ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் தசமபாகம் செலுத்துவது கிடையாது. அவ்வப்பொழுது நம்முடைய உடன்படிக்கை அங்கும் இங்குமாக நிறைவேற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 3வது இடத்தை பார்த்தோம், கானான். இந்த கானானிலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தினாலே அது நடக்கப் போகும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எகிப்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு சபைக்கு நாம் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால், இந்த சபையிலே கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே பிரசங்கம் செய்யப்படுகிறது. குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்டுகிறான். ஏன்னா 400 வருஷத்துக்கு மேலே அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. அங்கே இருக்கிற வெங்காயம் பூண்டு அதை வச்சு நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு அழகாக அங்கேயே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலான்ற அவங்களுடைய மைண்ட் அங்கேயே போயிடுச்சு. சபை ஒரு சோஷியல் கிளப் அப்படி மாதிரி அங்கே வித்தியாசமாக இருக்கிற அனுபவத்தை எகிப்திலே நாம் பார்க்கிறோம். கானானை நாம் பார்ப்பதற்கு முன்பாக வனாந்தரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த வனாந்தர இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சபை எப்படி இருக்கும் தெரியுங்களா? போதுமான அளவு நமக்கு காணிக்கை வருது. சரி, அடுத்த முறை என்ன பண்ணுவோன்னா, இந்த டைல்ஸ்லாம் உடச்சி எடுத்துகிட்டு புது டைல்ஸ் போடணும், இந்த கேமராலாம் மாற்றி புது கேமரா வாங்கணும், அப்படி இந்த ஃபேனெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஏசி போடணும். நம்முடைய சபையை ஒவ்வொரு நாளும் நாம் வளர்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆமாங்க, 2024 எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரசங்கம் பண்ணும் பொழுது யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளாக சந்திப்பார், இப்படியே நம்ம பிரசங்கம் பண்ணணும். அப்போ தான் நம்முடைய சபைக்கு நிறைய பேர் வருவாங்க, காணிக்கை அதிகமாக கொடுப்பாங்க. நம்முடைய சபையை ஒரு பெரிய ஒரு மானுமெண்ட் மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி இந்த சபை நினைக்கிறதை நாம் பார்க்குறோம். அதனால்
நமக்கு பிடிச்ச மாதிரி சட்டை போட்டுக்கலாம். நம்ம ஓய்வு நாளில் போய் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாய் நம்ம எல்லாரையும் பார்த்து பேசலாம். நம்முடைய சபையில் மேட்ச் ஹேட்ச் டிஸ்பேட்ச் அப்படின்னா என்னென்னா, கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், இறுதி சடங்கு என்றால் நடத்தணும்னு சொல்லப்படுகிறது. அதனால் இதில் நம்ம எல்லாமே கரெக்டாக செய்ய முடியாட்டாலும் எல்லாரையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அதான் வனாந்தர எண்ணம். எங்கெல்லாம் ஒரு தண்ணி கிடைக்குதோ, எங்கெல்லாம் நமக்கு ஒரு நிழல் கிடைக்குதோ, அங்கே அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து இளைப்பாறுகிறது. நடத்துகிறவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடுவோம். இது யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிற வனாந்தர திருச்சபையாக இருக்கிறது. யோசுவாவுக்குள் கடந்து போக அந்த நிலைமையில் பார்க்கணுன்னா, இந்த கானான் திருச்சபை எப்படி இருக்குது தெரியுங்களா? சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். சபை வளர வளர மக்கள் அதிகமாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு டெய்லி உட்கார்ந்து பேசி ஆலோசனை பண்ணுற நிலைமைக்கு போகிறாங்க. தேவைகள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அடுத்த நாள் புதிய நாள் நம்ம கடந்து போகணும்னு சொல்லி முயற்சி கொண்டே அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். மலை மேலே ஏறுற அனுபவமாக இருந்தாலும் சரி, ஆற்றுக்கு விரோதமான அந்த எதிராக நீச்சல் அடிக்கிற அனுபவமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பெருமைகளுக்கும் எதிர்த்து கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதை இங்கே நாம் பார்க்குறோம். 3 விதமான இடங்கள், 3 விதமான திருச்சபைகள், 3 விதமான கிறிஸ்தவ மக்களுடைய மனநிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கானானை சுதந்தரித்தல். மோசேயினுடைய வேலை முடிஞ்சிருச்சு. யோசுவாவுக்கு அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. யோசுவா ஒரு புதிய சகாப்தத்தை செய்ய வேண்டும். மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த யோசுவா இப்பொழுது தலைவராய் மாறுகிறார். இந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முதலாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். இந்த ஆயத்தத்தை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆயத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதையும் கூட நம்ம பார்க்குறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்த பண்ணுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. 3 நாளுக்குள்ளே நம்ம கானானுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் தலைவராகிய யோசுவா சொல்லி அனுப்புகிறார். எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கான பதார்த்தங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா அவங்களுக்கு உணவை அவர்கள் செய்ய வேண்டும். இது வரைக்கும் 40 வருஷம் அங்கே மன்னாவை மண்ணிலிருந்து எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணினதை நாம் பார்க்கிறோம். உணவு மாற்றம் தேவைப்பட்டது. வனாந்தரத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க, அக்கா ரசம் வச்சியா, நேற்று வச்ச காரக்குழம்பு இருக்குதா, அந்த மீன் குழம்பு என்ன ஆச்சுக்கா? வாய்ப்பே கிடையாது. 40 வருஷம் ஒரே சாப்பாடு மன்னாதான். அதனால தான் நிறைய பேர் யோசித்தாங்க, பேசாமல் எகிப்துக்கு போயிடுவோமா. ஒரு பார்ட்டி கிடையாது, ஒரு மெக்டொனால்ட்ஸ் கிடையாது, ஒரு கேஎஃப்சி கிடையாது, ஒன்றுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் இதே சாப்பாடு. 11 நாள் பிரயாணத்தில் நம்முடைய உபாகம புத்தகம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆயத்தம் உணவிலே ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணவு எங்கே சொல்லப்படுகிறதுனா,
வேதத்தை நம்ம உணவு போல உட்கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆயத்தத்தில் நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் வேதம் வாசித்தீர்களா என்று சொல்லி நம்முடைய சபையில் கூட முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ அது இருக்குதான்னு நம்ம யோசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்கணும், மனைவி மாட்ட கேட்கணும், கணவன் மாட்ட கேட்கணும், இன்றைக்கி பைபிள் வாசிச்சிங்களான்னு சொல்லி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் எடுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லப்படுகிறது. வேத வசனம் நமக்கு நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது. நிறைய பண்டிகைகளை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, 7 பண்டிகைகள். ஆனால் வனாந்தரத்தில் அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாட முடியல. கானான் தேசத்துக்குள்ளே கொண்டாடுவதற்கு அவள் ஆயத்தமாகிறதுக்கு. ஆயத்தம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அடுத்தது நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், அதே 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இன்னும் 3 நாளுக்குள்ளே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வல்லமை அவசியம். உணவும் மருந்தும் 3 நாட்களுக்கு. எந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் 3 நாள், 5 நாள், 7 நாள் என்று சொல்லுவாங்க. இந்த 3 நாள் மிகவும் முக்கியம். பெண்களுக்கு மாதவிடாய் சொல்கிறாங்க 3 நாள். அதுக்கு மேலே 1 மாதம் போச்சுன்னா வருத்தப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி தான் வேதத்தில் கூட ஒரு அற்புதத்தை அதோடு கனெக்ட் பண்ணுறாங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக அவங்க பெரும்பாடுள்ளதாக இருந்தாங்க. 3 நாள் மிகவும் முக்கியம். யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்ததை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி இயேசுவானவரும் 3 நாள் கலரில் இருந்ததையும் நாம் பார்க்குறோம். ஆபிரகாம் அவனுடைய மகனோடு புறப்பட்டு போகிறார். 3 நாள் பிரயாணத்துக்கு போய் மறுபடியும் திரும்பி வர்றதையும் நாம் பார்க்குறோம். யோசுவா இங்கே சொல்கிறார், இன்னும் 3 நாள்னு சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அளிக்கிறதற்கு அவருடைய மரணத்துக்கான எல்லா காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி தகுதியாக இருக்கும்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போனா இங்கே வல்லமைன்னு சொன்னால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அவ்வளவு வல்லமையை கொடுக்கிறது. அதே இயேசுவானவர் நம்மையும் உயிர்ப்பிப்பார் என்பதை கூட இங்கே யோசுவா மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. 3 நாளுக்கு பின்பாக இயேசு உயிர்த்தெழுந்து அந்த ஒரு காட்சியை கொடுத்த போது எல்லா சீஷர்களும் பலன் அடைந்தார்கள். அதே பலனை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வந்த பொழுது எல்லாரும் பலன் அடைந்தார்கள். 3ஆவதாக சுதந்தரிக்க வேண்டும். இதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் வசனத்தை வாசிக்கிறேன். 1, 12, 13. பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே என்று சொல்லப்படுகிறது. ஆயத்தம், அடுத்தது வல்லமை. ஆயத்தம் நம்மை சரிப்படுத்தி கொண்டால் போதும், தேவனுடைய ஆவியாளர் நமக்கு இறங்கி நமக்கு வல்லமை கொடுக்கப்படும். பின்பாக நாம் சுதந்தரிக்கிறதுக்காக கடந்து போக முடியும் என்பதை நாம் மறந்து போகவே வேண்டாம். தேவன் இந்த இடத்தை நமக்கு கொடுத்தார். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பரலோக கானானுக்குள்ளாக நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னும் 3 நாளில் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்களுடைய வேலையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்களுடைய திருமணத்தின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்களுக்கு வேலை இல்லையா? திருமணம் ஆகி குழந்தை இல்லையா? உங்களுடைய வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போக வேண்டுமா? ஓய்வு நாள் உங்களுக்கு சவாலாக இருக்கிறதா?
ஆண்டவர் இவங்களுக்கு 3 நாள்னு சொன்னார். உங்களுக்கு 3 நாளா இல்லை 3 மாசமா? நீங்கள் எவ்வளவு ஆயத்தமாகறீங்க? கொடுக்கப்பட்ட நாட்களில் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் எல்லா பாவங்களும் உங்களை விட்டு வெளியே போகும் பொழுது ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை நம்மேல் வைக்கிறார். நாம் ஆவியானவருடைய வல்லமையை பெறும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகின் எல்லா பகுதிகளும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சுதந்திரத்துக்குள்ளே நம்ம அப்படி கடந்து போக முடியும். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. இவங்க எல்லாருமே அங்கே போய் உட்காந்துட்டாங்க. 3 நாள் பிரயாணத்துக்குள்ளே அவங்க பிரயாணம் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த சுதந்திரிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பக்கமாக போயிட்டாங்க. கிறிஸ்துவர்களுக்கு அது ஒரு பெரிய காரியம். பொதுவாக வெளிநாடு போகும்பொழுது, அம்மா நீ கவலையப்படாதம்மா, மாதம் மாதம் உனக்கு புது சாரீ கட்டுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா, நீங்கள் வேலையே செய்ய வேண்டாம், உங்களுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கட்டுவோமான்னு சொல்லி எல்லா வாக்குத்தத்தங்களோடு ஒரு பையன் வெளிநாடு போவார். ஆனால் எல்லா வாக்குத்தத்தத்தையும் அந்த பையனால் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற அந்த நிலைமைக்கு அந்த நாளுக்காக வாழ்கிற அனுபவம் வந்துடும். சரி, இதில் செட்டில் ஆயிடலாம், இதில் செட்டில் ஆயிடலாம், இதில் செட்டில் ஆயிடலான்னு சொல்லி நம்முடைய தொலைநோக்கு அந்த நோக்கத்தை விட்டுட்டு அங்கே என்ன முடியுமோ, இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ, வேதமே என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரு. ஆனால் அன்னைக்கு மட்டும் வாழ்ந்தால் போதுன்றையா? அந்த பிரச்சனைகளை சந்தித்து 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 மறுபடியுமாய் ஒரு தந்தி வரும், இல்லை இமெயில் வரும், அம்மா ரொம்ப சிக்காக இருக்கிறாங்கப்பா வாப்பான்னு. இவர் வீடியோ ட்ரிபியூட் போடுவார், இங்கிலீஷில் தான் பேசுவார். பேசி எங்கள் அம்மாவை நான் ரொம்ப பிடிக்கும், நான் நேசிக்கிறேன், அது இதுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு கருப்பு சட்டை போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஃபேஸெல்லாம் பேசிவிட்டு வீடியோ முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிவிட்டு அவங்க வர முடியாது, என் ஃப்ரெண்டு பண்ணுவார், எங்கள் அக்கா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொறுப்புகளை நம்ம எப்படி செய்ய போகிறோம்? ஆயத்தம், வல்லமை, சுதந்திரித்தல், இதை நாம் மிகவும் மிகவும் கவனமாய் வைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் காரியத்துக்களே நம்ம இப்படி செய்கிறோன்னா பரலோகத்தின் காரியங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலாம். அவர் எப்போ வரார் நமக்கு என்ன தெரியும்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மறுபடியுமாய் சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே பரலோகத்தை நோக்கிய ஆயத்தம் அவசியம். பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துக்காக வல்லமை நாம் பெற வேண்டும். இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு சொல்லப்படுகிறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதற்காக நம்ம ஆயத்தம் பண்ணும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தோடு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்காதபடிக்கு பரலோகத்தின் தேவனுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம். தேவன் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதற்கு மேலாக 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இந்த வாக்கு தத்தம் எங்களுக்குள் பரிபூர்ணமாகும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதியும். இந்த செய்தி இந்த உலகத்தின் பல பகுதிகளுக்கு போக உதவி செய்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.